வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கார்த்திக் ரேவதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கார்த்திகை திடீர்னு வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரா சாமுண்டிஸோட பிளான் தான் இதுன்னு தெரிய வருது. அப்புறம்தான் நம்ம ரோஹிணியை விட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச சொல்கிறாரு நம்ம கார்த்திக். எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது, இவங்க ஏதோ பிளான் பண்ணி ரேவதியை என்கிட்ட இருந்து பிரிக்க இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறாரு நம்ம கார்த்திக். கனடாவில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணியும் சரிங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி இருக்கீங்க, இப்போ ரேவதி வரலை, அவன் வர்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு சாமுண்டிசி சரி அங்கே என்ன நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அதனால தான் நான் ஒரு பிளான் சொன்னேன் அவகிட்ட. அவளை இங்கே கூப்பிட்டு வந்து 6 மாதம் இங்கேயே ரேவதியை தங்க வைக்கிற மாதிரி பிளான். அதுக்கப்புறம் ரேவதி கார்த்திக் மேலே ஒரு துளி கூட லவ் வரவே கூடாது. 6 மாதம் 2 பேரையும் பிரித்து வச்சா இவங்க 2 பேரும் தானாக பிரிஞ்சிருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சரி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு செம்ம ஷாக் ஆகுது. சரிங்க அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. உடனே கார்த்திக் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், ரேவதியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கத்தான் கனடா அனுப்புகிறாங்க. கனடா போயிட்டானா ஒரு 6 மாதத்துக்கு அவளால் இங்கே வரவே முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா, அந்த பிளானை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக் சொல்கிறாரு எனக்கு அப்போவே தெரியும் இது தப்பாக பட்டுச்சு, நான் ஏதோ நினச்சேன், கரெக்டாக இதே நடந்துருச்சு, நான் இப்போவே போய் அவளை தடுக்கிறேன் அப்படின்றாரு. ரோகிணிக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் எப்படியோ போய் சீக்கிரம் தடுங்க அப்படின்றாங்க ரோகிணி. நான் பார்த்துக்கிறேன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக ஏர்போர்ட் போயிட்டு இருக்காரு கார்த்திக். ஆனால் ஏர்போர்ட் போகிற ஒரு இடத்துல போலீஸ் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னங்க ஆச்சு, எதுக்கு இப்போ என்ன பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டதும் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஐயாவை பாரு அப்படின்றாங்க. எஸ் சார் நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகிறேன் அப்படின்னு கார்த்திக் சொன்னதுமே நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, முதல்ல டாக்குமெண்ட் எடுத்து வந்து காமிச்சிட்டு அப்புறம் போங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போகிறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கார். இவரும் போயிட்டு சீக்கிரம் சார் எனக்கு கொஞ்சம் வெளியில் போகணும், எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு நம்ம கார்த்திக். அவர் எதுவுமே காதில் வாங்க மாட்டேங்கிறாரு. இதனால் டென்ஷன் ஆன கார்த்திக் வேகமாக பேசுகிறாரு. உடனே அந்த போலீஸ் என்கிட்டயே நீ வேகமாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி சீன் வைக்கிறாங்க. எல்லாமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த எபிசோடில் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு போக தான் நமக்கு தெரியும். தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். உங்கள் அன்புக்கு நன்றி.